எல்லோருக்கும் வணக்கம். திரைப்பயணி அப்படிங்கிற இந்த உலக சினிமாவை அறிமுகப்படுத்தும் தொடரில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நான் அறிமுகப்படுத்த போகிற திரைப்படம் அமேடியஸ். உலகின் மிகச்சிறந்த இசைக்கலைஞரான மொசார்ட்டோட வாழ்க்கை வரலாறை சொல்லக்கூடிய திரைப்படம். ஒரு இசைக்கலைஞரோட வாழ்க்கையை எப்படி படமாக்க முடியும், அவரோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்திருக்கும், அதுக்கு எப்படி திரைக்கதையை எழுதியிருப்பாங்க, அந்த படம் ஏன் இன்றும் இவ்வளவு உலகத்தினுடைய அத்தனை திரைப்பட பள்ளிகள்லையும் பயிலப்படுது, கொண்டாடப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்க கூட உரையாற்ற போகிறேன். பொதுவாக இன்றைக்கு இந்திய சினிமாலேயே நிறைய வாழ்க்கை வரலாற்று திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு, வந்துட்டு இருக்கு. புகழ்பெற்ற அறிஞர்களாக இருக்கலாம் அல்லது கலைஞர்களாக இருக்கலாம், அவர்களோட வாழ்க்கையை மையமாக கொண்ட ஒரு திரைப்படங்களை உருவாக்குறதுல இன்னைக்கு ஒரு புதிய ஆர்வம் வந்திருக்கு. நமக்கே தெரியும், காந்தியினுடைய வாழ்க்கை வரலாறு அட்டன்பரோ ஒரு விரிவான ஒரு படமாக எடுத்திருந்தார். அப்படி காந்தி அட்டன்பரோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஏகே செட்டியார் காந்தியினுடைய காலகட்டத்திலேயே அவரோட கூடவே இருந்து அவரை பற்றி ஒரு விரிவான ஆவணப்படம் எடுத்திருக்கார். அந்த வகையில் காந்தியை பற்றி முதல் படம் எடுத்தவர் ஏகே செட்டியார் தான். அந்த பெருமை நமக்கு தான் உண்டு. அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு வந்திருக்கு, இப்போ கூட பூலேயினுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய வாழ்க்கை வரலாற்று திரைப்படங்கள் வந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் உலகினுடைய மிகச்சிறந்த வாழ்க்கை வரலாற்று திரைப்படமாக கருதப்படுறது தான் அமேடியஸ். அமேடியஸ்க்கு அந்த இடம் எப்படி கிடைச்சது? அமேடியஸ் மொசார்ட்டோட வாழ்க்கையினுடைய எதை சொல்லுது அப்படின்னா, நாம மொசார்ட்டை தெரிஞ்சுக்கிடணும் முதல்ல. அப்பதான் இந்த திரைப்படத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். மொசார்ட் யார்? 35 வருடங்கள் தான் அவர் வாழ்ந்தார். 18ஆம் நூற்றாண்டுல வியனால வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மேற்கத்திய இசை கலைஞர். ஆனால் தன் வாழ்நாளைக்குள்ளாடி 400 இசை கோர்வைகளை அவர் உருவாக்கி இருக்கிறார். பிறவி மேதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு பிறவி மேதை அவர். அவர் எப்போ இசை கத்துக்கிட ஆரம்பிச்சாரு? 3 வயசுல எல்லாம் அவர் இசை கத்துக்கிட ஆரம்பிச்சார். 5 வயசுல எல்லாம் இசையில மிகப்பெரிய ஆளாயிட்டார். தன்னோட 12வது வயதிலேயே ஒரு முழு சிம்பனியை எழுதி அதை வெளியிட்டுட்டாரு மொசார்ட். அப்படின்னா அவரோட மேதமை எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. அந்த மொசார்ட்டினுடைய வாழ்க்கை 35 ஆண்டுகள் இருந்தாலும் மிகப்பெரிய மேற்கத்திய இசையினுடைய உன்னதங்களாக கருதப்படக்கூடிய மிகச்சிறந்த சிம்பனிய இசை கோர்வைகளை அவர் வழங்கியிருக்கிறார். இந்த திரைப்படம் அவரோட வாழ்க்கையை தான் பேசுது. மிலாஸ் ஃபோர்மன் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தோட இயக்குனர். அவர் யாரு அப்படின்னா, ஒரு செக் நாட்டை சேர்ந்த ஒரு இயக்குனர். ஆனால் இந்த படம் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஹாலிவுட் தயாரிப்பு திரைப்படம். அவர் இதுக்கு முந்தின இந்த அமேடியஸ்ங்கிற படத்துக்கு முந்தி ஒன் ஃப்ளோ ஓவர் குக்கூஸ் நெஸ்ட் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை ஹாலிவுட்ல எடுத்து அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ஆஸ்கார் விருதுகளையும் வென்றதுனால அவருக்கு ஒரு முக்கியமான ஹாலிவுட்டினுடைய மிக முக்கியமான இயக்குனர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கிடைத்தது. பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் அவரை தேடி வந்தது. அப்படிதான் அமேடியஸ் அப்படிங்கிற திரைப்படத்தையுமே அவர் உருவாக்கினார். அமேடியஸ் அப்படிங்கிற இந்த மொசார்ட்டினுடைய வாழ்க்கை 18ஆம் நூற்றாண்டுல நடந்தது இல்லையா, அப்போ அங்க என்ன மாதிரியான இசை இருந்தது? நாம ஒரு மேற்கத்திய இசையினுடைய பிதாமகர்களாக கருதப்படக்கூடிய ஆகச்சிறந்த இசைக்கலைஞர்களாக கருதப்படக்கூடியவர்கள்ல முக்கியமானவர்கள் எல்லாருமே ஜெர்மனியர்கள் தான். ஜெர்மனிய மேற்கத்திய இசை அப்படின்னு ஒரு தனி பிரிவு இருக்கு. அதுல இந்த மேதைகளினுடைய இசை எல்லாத்தையுமே வரிசைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமானவர் யாருன்னா பாக். பாகனுடைய இசையை நீங்க கேட்டீங்க அப்படின்னீங்கன்னா மெய் மறந்து போயிடுவீங்க. அவரோட இசை கோர்வைகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா, நீங்க கேட்க 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 ஒரு பனி உருகி வர்றது போல, நீங்க ஒரு அந்தரத்துல பறக்கிறது போல, இன்னும் சொல்ல போனா விதவிதமான உணர்வுகளை அடைய முடியும். நான் நிறைய கேட்டிருக்கிறேன். அவர் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்தார். மொசார்ட், பாக், பீதோவன், வாக்னர் அப்படின்னு ஒரு பெரிய இசை மரபே ஜெர்மனிக்கு இருக்குது. அந்த இசை மரபினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த திரைப்படத்தையுமே இசையோட உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் மொசார்ட்டினுடைய இசையே தான். அதை வேற வேற காட்சிகளுக்கு ஏற்றது போல பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி ஒரு திரைப்படத்துல யாரை பற்றிய படமோ அவருடைய இசையவே பொருத்தமாக பயன்படுத்துங்கிறது ஒரு சவால். அதுல இந்த படம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஏன் ஜெர்மனியில இந்த மேற்கத்திய இசை இவ்வளவு புகழ் பெற்றிருக்கு அப்படின்னா, அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய கலை வடிவம் இசைதான். குறிப்பாக மேல்தட்டு வர்க்கத்துக்கு ரொம்ப விருப்பமானது இசையும் நடனமும் தான். மேற்கத்திய பெரிய வசதியான பிரபுக்களுடைய வீட்டில் நடக்கிற விருந்துல நடனமும் இசையும் இல்லாம இருக்காது. அதுலயும் புகழ்பெற்ற இசைக்கலைஞர்களை வர வச்சு
அவர்களுடைய இசை நிகழ்ச்சியை கேட்க வைக்கிறதும் அதோடு சேர்ந்து ஒரு விருந்தை தருவதும் அன்றைக்கு இருந்த உயர்குடியினுடைய ஒரு கலாச்சாரம். இது இல்லாம சேம்பர் மியூசிக் அப்படின்னு சொல்லி அரச சபை சார்ந்த இசைக்கலைஞர்கள், அவங்க அரச சபையில நிகழ்த்துற இசை நிகழ்வுகள், ஒரு ஆண்டுல பல்வேறு விழாக்களின் போது, பல்வேறு அரச சபை நிகழ்வுகளின் போது அவர்கள் தரக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சிகள் அப்படின்னு அரச சபை இசைக்கலைஞர்கள் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் தேவாலயம் சார்ந்த இசை நிகழ்ச்சிகள், அந்த தேவாலயத்துக்கு இருக்கக்கூடிய இசை மரபு, இது அப்போ 3 நிலைகள்லையுமே இசை அன்றைக்கு ரொம்ப முதன்மையானதாக இருந்தது. இந்த 3ல இருந்தும் இசைக்கலைஞர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் ஒரு தேவாலயத்தில் வாசிக்கப்பட்ட இசையாக இருந்தாலும் கூட அது ஒரு சமயம் சார்ந்த இசைன்னு வகைப்படுத்த முடியாது. மாறாக அது ஒரு உன்னத இசை. நீங்க மேற்கத்திய இசையை கேட்க தொடங்கலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க கேட்கலாம். இன்னைக்கு இணையத்துல அந்த இசையெல்லாம் கேட்க கிடைக்குது. நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா தெரியும், அது ஒரு பேரார். அதனுடைய போக்கில் நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னா வாழ்நாள் எல்லாம் நீங்கள் அந்த இசையின் துணையோடையே வாழ்ந்துட முடியும். அவ்வளவு நம்பிக்கை அளிக்கக்கூடியது அந்த மேற்கத்திய இசை. நமக்கு இசை இருக்கு, நமக்குன்னு ஒரு இசை பாரம்பரியம் இருக்கு. மிகச்சிறந்த இந்திய இசைக்கலைஞர்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் மிகச்சிறந்த இசைஞர்கள் இருக்காங்க. ஆனால் மேற்கத்திய இசைங்கிறது ஒரு குறிப்பிட்ட வகமை. அந்த இசையினுடைய மேதைகளை நாம கேட்க ஆரம்பித்தா தெரியும், எப்படி மனிதனால இப்படி எல்லாம் ஒரு இசையை கொடுக்க முடியுது. எழுத்து எப்படி மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய வரமோ, எழுத்தின் வழியாக அறிவை, கற்பனையை, கவிதைன்னு அவன் எவ்வளவு இந்த உலகத்துக்கு கொடைகளை அளித்திருக்கிறானோ அதை விட பல மடங்கு இசை அதிகம் கொடுத்திருக்கு அப்படின்னு தான் நான் நம்புவேன். எல்லோருக்குமே இசையினுடைய தேவையும் இருக்கு. வாழ்வில் ஒரு பகுதி இசையால தான் நிரப்பப்பட்டதாகவும் இருக்கு. இந்த ஜெர்மனிய இசைக்கலைஞர்கள் எல்லாருமே அரச சபையை சார்ந்து இருந்தாலும் கூட பெரிய வசதியானவர்களால இல்லை, பெரிய அங்கீகாரம் கொண்டவர்களாக இல்லை, கஷ்டத்துல, வறுமையில, இன்னும் சொல்ல போனா வாழ்வதற்காக நிறைய சமரசங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தவர்களாக இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில தான் மொசாட்டும் வாழ்ந்திருக்கிறாரு. மொசாட்டுக்கு முந்தியவர் பாக், மொசாட்டுக்கு பின்னாடி வரக்கூடியவர் ஒரு 12 ஆண்டுகள் இளையவர் பீதோவன், அவருக்கு ரொம்ப பின்னாடி வரக்கூடியவர் வாக்னர். அப்படின்னா நாம ஒரு பாக்கும் பீத்தோவனுக்கும் இடையில மொசாட்டை நம்ம பார்க்கலாம். மொசாட் சால்ஸ்பர்க் அப்படிங்கக்கூடிய ஆஸ்ட்ரியால இருக்கக்கூடிய ஒரு நகரத்துல பிறந்தவர். அவருடைய தந்தை ஒரு லியோபோல்டு அப்படிங்கிற ஒரு இசை கலைஞர். அவர் அன்றைக்கு இருந்த ஆர்ச் பிஷப்பினுடைய ஒரு இசைக்குழுவில் பணியாற்றிட்டு இருந்தவர். அவருக்கு 7 குழந்தைகள். அந்த 7 குழந்தைகள்ல 2 பேர் தான் உயிரோடு இருந்தாங்க, 5 பேர் இறந்துட்டாங்க. அதுல ஒருவர் மொசாட், இன்னொன்னு அவருடைய சகோதரியான மரியா. இவர்கள் 2 பேரை தவிர 5 குழந்தைகள் இறந்துட்டாங்க. ஒரு சராசரியான குடும்பம், ஆனால் இசையில ரொம்ப ஆர்வமானவங்க. அவங்க சால்ஸ்பர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பினுடைய 3வது தளத்துல வசிச்சாங்க. இவங்க வீட்டுக்கு எப்பவும் இசைக்கலைஞர்கள் தேடி வந்துட்டே இருப்பாங்க. இசை கத்துக்கிட விரும்புகிற மாணவர்கள் வருவாங்க. அவங்க அப்பா அந்த காலகட்டத்தினுடைய புகழ்பெற்ற இசை ஆசிரியர். அவரிடம் வயலின் கத்துக்கிறதுக்காக நிறைய மாணவர்கள் படிச்சாங்க. அவர் தான் அன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வயலினுக்கான இசை பாடம் இல்லையா, அந்த பாடத்தை எழுதினவரும் அவர் தான். அவர் எழுதிய அந்த பாட புத்தகம் அன்றைக்கு ரொம்ப பெரிய புகழ் பெற்றிருந்தது. எல்லா வேற வேற இசைக்கலைஞர்களா இருந்தாலும் பாடப்புத்தகமா இந்த லியோபால்டனுடைய பாட புத்தகத்தை பயன்படுத்தினாங்க. அவர் தன்னுடைய 2 பிள்ளைகளுக்குமே இசை கற்றுக் கொடுக்கணும்னு விரும்பினார். குறிப்பாக அவருடைய மகள் மரியாவுக்கு இசை கத்துக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருந்தது. 7 வயதுல அவர் தந்தையிடம் வயலின் இசை கத்துக்கிட ஆரம்பிக்கிறார். அப்படி கத்துக்கிட ஆரம்பிக்கும் போது அவளுக்கு இசையை கத்துக் கொடுத்துட்டு இருக்கிறார் இல்லையா அப்பா, அத பக்கத்துல 3 வயது சிறுவனான மொசாட் பார்த்துட்டு இருக்கிறாரு. அக்கா என்ன வாசிக்கிறாங்களோ அதை அப்படியே திரும்ப வாசிக்கிறார். அப்போ அவர் தந்தைக்கு தெரியுது, ஒரு 3 வயசு பையனால இவ்வளவு பெரிய ஒரு இசையை எப்படி எளிதாக வாசிக்க முடியுது, இவன் உண்மையிலேயே ஒரு பிறவி மேதை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். அவர் தந்தையினுடைய அந்த கண்டுபிடிப்பு தான் மொசாட்டை உலகிற்கு மிகப்பெரிய இசைக்கலைஞனாக மாற்றியது. அந்த தந்தை 3 வயதிலே என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, மரியாவுக்கு கற்றுக் கொடுத்த எல்லா இசையையும் இந்த சிறுவனுக்கும் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். மரியா கற்றுக்கொள்வதை போல 3 மடங்கு 4 மடங்கு வேகமாக மொசாட் கத்துக்கிறதோட அவர் அது ஒரு விளையாட்டாகவும் செய்கிறார். அவரை ஒரு கடவுளின் குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு புனிதம் கருதி சொல்லப்படக்கூடிய சொல்லாக இருந்தாலும் கூட, ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்கு. ஒரு மனிதனால் அந்த வயதுக்குள்ளாடி இவ்வளவு பெரிய மேதமையை வெளிப்படுத்த முடியுமா அப்படின்னு வியக்கக்கூடியவராக மொசாட் இருந்தார். மொசாட்டை சின்ன வயசுல இருந்தே அவர் இசையில அவர் நல்ல பயிற்சி பெற்றார்னே
தந்தையே தன்னுடைய இசைக்குழுவில் அவரை வயலின் வாசிக்கிற கூட்டிட்டு போனாரு. அந்த வயலின் வாசிக்கக்கூடியவர் வந்து அந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் போது அவர் உட்கார்வதற்கு உயரமான ஒரு ஸ்டூல் கொடுப்பாங்க. இன்னும் சின்ன பையன் தானே, ஒரு 5 வயசு 6 வயசு பையன் உட்கார்ந்து பெரியவர்களுக்கு சமமாக இசை வாசிக்கிறதும் அதை அரங்கம் கேட்டு கைதட்டி மகிழ்வதும் அன்றைக்கு ஒரு பெரிய செய்தியாக இருந்தது. மகனுடைய இசை திறமையை, இசை மேதமையை தெரிஞ்சுக்கிட்ட தந்தை என்ன பண்ணார் அப்படின்னா, அவனுக்கு எல்லா முக்கியமான இசைக்கலைஞர்களையும் அறிமுகம் செய்தார். இசையில தொடர்ந்து ஆழ்ந்து பயிற்சி கொடுத்துட்டே இருந்தார். மொசார்ட் சொல்றாரு, என் வாழ்நாளெல்லாம் நான் வந்து என் தந்தைக்கு தான் கடமைப்பட்டவன். ஏன்னா அவர் என்னை இசைக்கலைஞராக உருவாக்கினார். எனக்கு திறமை இருந்தது, ஆனால் இந்த திறமையை உலகம் அறிய செய்ததில் என் தந்தைக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவருடைய அம்மா ஒரு சாதாரண எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க மொசார்ட் பயணம் செய்கிற போதெல்லாம் மொசார்ட் கூடயே போனாங்க. அவங்க கண் முன்னாடியே பார்த்தாங்க. தன்னுடைய மகன் வெவ்வேறு அரச சபைகள்ல, வெவ்வேறு அரங்குகள்ல பாராட்டு பெறுவதை அந்த அம்மா கண்ணாலேயே பார்த்து மகிழ்ந்தாங்க. இந்த சின்ன பையனை 6 வயது சிறுவனையும், அதே போலதான் அவங்களோட அக்கா, மொசார்ட்டோட அக்காவும் சாதாரணமானவங்க இல்லை. அந்த மரியாவும் பெரிய இசைக்கலைஞர், நல்ல தேர்ச்சி பெற்ற ஒரு வயலின் இசைக்கலைஞர். இப்ப சொல்றாங்க என்ன அப்படின்னா, மொசார்ட்டுக்கு இணையான வயலின் இசைக்கலைஞர் அவர் புகழ அடையிலேயே தவிர அதுக்கு தகுதியானவராக மரியா இருந்தார் அப்படின்னு. இவங்க 2 பேருமே தந்தையோட ஒரு பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க. எங்க போனாங்க? ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் அந்த நாட்டினுடைய அரச சபையில மன்னரின் முன்னாடி அவங்க இசை நிகழ்ச்சியை நினைத்து பாராட்டு பெற்றாங்க, புகழை அடைந்தாங்க. இந்த பயணம் 3 ஆண்டுகள் வேற 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 இடங்கள்ல நடந்தது. ஐரோப்பா முழுக்க இந்த 3 பயணம் செய்தார்கள். போற இடத்துல எல்லாமே என்ன வியப்பு அப்படின்னா, எப்படி மொசார்ட்டால இப்படி வாசிக்க முடியுது? தந்தை தான் ஒருவேளை இது எல்லாத்தையும் இந்த பையன் பேர்ல எழுதி இசைக்குறிப்புகளை வெளியிடுறாரோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் வந்தது. இதை வந்து சோதிக்கிறதுக்காக மொசார்ட்டை மட்டும் தனியாக விட்டு ஒரு இசைக்குறிப்பை கூட எழுத சொன்னாங்க. ஆனால் மொசார்ட்டனுடைய திறமைங்கிறது, அவருக்கு எதை கேட்ட உடனே, ஒரு இசையை கேட்ட முன்னே மறுநிமிடம் அப்படி வாசிடுவார். இன்னொன்று, அவருடைய கற்பனை வளம் அவ்வளவு பெரியது. அவர் இசை கோர்வைகளை, இசை குறிப்புகளை எழுதின விதத்துல பார்த்தா அடித்தல் திருத்தலே கிடையாது. அவ்வளவு அழகான இசை குறிப்புகளை எழுதியிருக்காரு. அதை அவருடைய 10-12 வயதிலேயே வெளியிடவும் தொடங்கிட்டாரு. 12 வயதுல ஒரு முழு சிம்பனியை அவர் எழுதிட்டாருன்னா பார்த்துக்கோங்க, அது எவ்வளவு பெரிய ஒரு இசை மேதமையினுடைய அடையாளம். அவரை அழைச்சிட்டு அவங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் போறாங்க. இந்த பயணம் விரிவாக இன்னும் கூட எழுதப்படலை அப்படின்னு தான் சொல்லுவேன். சில புத்தகங்கள் வந்திருந்தா கூட, ஒரு பிறவி மேதையான மொசார்ட்டும் அவருடைய சகோதரியும் அவருடைய தந்தையும் ஐரோப்பாவினுடைய ஒவ்வொரு நாடுகளுக்கும் வேற வேற பருவ காலத்துக்கு போறது, பாரிஸ்ல என்ன நடந்தது, லண்டன்ல என்ன நடந்தது, வியனால என்ன நடந்ததுங்கிற அவர்களுடைய வாழ்வினுடைய அந்த பயணத்தின் ஊடாக அவர்கள் இசையில அடைந்த அந்த ஒரு பெரிய உச்சம் இருக்கு இல்லையா, அது படித்து பார்க்கும் போது வியப்பாக இருக்கு. எவ்வளவு பெரிய வாய்ப்புகளை அவங்க பெற்றிருக்கிறாங்க. அந்த அரங்குகளில் எல்லாத்திலையும் தன்னுடைய இசையால எப்படி எல்லாரையும் மெய்மறக்க வச்சிருக்காரு. இவருடைய இசையை கேட்டது அன்றைக்கு இருந்த அரசர்கள் மட்டுமில்ல, அன்றைக்கு உலகம் முழுக்க, அதிலே ஐரோப்பா முழுக்க இருந்த இசை கலைஞர்கள் அத்தனை பேரும் இந்த இசையை கேட்கறதுக்காக வந்தாங்க. ஒரு இசை நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே விளையாட்டு சிறுவனான மொசார்ட் ராணியினுடைய மடியில ஏறி உட்கார்ந்துட்டு, ராணிகிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிடுவீங்களா அப்படின்னு கேட்டாரு அப்படிங்கிற வேடிக்கை கதையெல்லாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க 3 ஆண்டுகள் தொடர்ந்து இசையில ஒரு பெரிய பயணம் செய்து திரும்பி வருகிற நேரத்தில் நோயுட்டாங்க. உடல்நலம் இல்லாம இருந்து சிகிச்சை எடுத்து தன்னோட ஊருக்கு பேரும் புகழும் வந்தபோது தந்தை ஒன்றை கண்டுபிடித்தார். பிள்ளைகளோட படிப்பு போயிருக்கு. என்னதான் ஒரு பிறவி மேதையாக இருந்தாலும் வாழ்நாளுக்கு அவனுக்கு தேவையான கல்வியை நாம கொடுக்கணும் அப்படின்னு அந்த கல்வியை கொடுப்பதற்காக தந்தையே மொழி பாடத்தை அறிமுகப்படுத்தினார். தந்தையே கவிதைகளை கற்றுக் கொடுத்தார், தந்தையே தத்துவம் கற்றுக் கொடுத்தார், தந்தையே கணிதத்தை கற்றுக் கொடுத்தார், தந்தையே இசை ஆசிரியராக மட்டுமில்லாமல் எல்லா பாடங்களையும் போதிக்கக்கூடிய ஆசிரியராகவும் இருந்தார். அந்த வகையில அவரும் அவருடைய அக்காவும் தந்தையிடமிருந்தே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாங்க. வளர்ந்து வந்த மொசார்ட் அன்றைக்கு அந்த சால்ஸ்பர்கனுடைய ஆர்ச் பிஷப்பினுடைய அவை இசைக்கலைஞராக நியமிக்கப்பட்டார். ஆனால் அவர் ஒரு மற்ற இசைக்கலைஞர்களுக்கும் மொசார்ட்டுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, மொசார்ட் வந்து மற்ற இசைக்கலைஞர்களை போல ரொம்ப ஒரு சீரியஸானவர் அல்ல. விளையாட்டு, அதிலும் கூட எப்படின்னா வேடிக்கை, விளையாட்டு, காதல், எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கின்ற வேட்கை அப்படின்னு ஒரு சுதந்திர மனப்பான்மை கொண்ட, துருதுருன்னு இருக்கக்கூடிய, எதையும் செய்து பார்க்கக்கூடிய வேடிக்கையான ஒரு மனிதராக தான் இருந்திருக்கிறாரு. அவருக்கு இந்த மாதிரியான ஒரு ஆர்ச் பிஷப் கீழே அவருடைய கட்டுப்பாடுக்குள்ள இயங்கிக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு இசையை மட்டும் வாசிட்டு இருக்கிறது போதுமானதாக இல்லை. தான் ஒரு இசை மேதைங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த படத்திலேயே பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல மொசார்ட்
தன்னுடைய இசை நிகழ்ச்சி முடித்த பின்னாடி எல்லோரும் பாராட்டுவாங்க. பாராட்டும் போது அவர் சொல்வார், நான் ஒரு மிகச்சிறந்த இசைக்கலைஞன்னு எனக்கு தெரியும் அப்படிப்பார். அதுதான் அவருடைய சிறப்பு. உலகம் அல்ல, அவர் தன்னுடைய மேதமையை, தான் இசையில் எந்த அளவுக்கு தீவிரமானவங்கிறத தன்னையே உணர்ந்திருக்கிறார். அந்த அங்கீகாரம் உலகத்தால் கொடுக்கப்படும் போதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்றார். ஏற்றுக்கொள்ளும் போதும் கூட அவருக்கு தெரிகிறது, இந்த பாராட்டுக்கெல்லாம் இன்னும் இதைவிட மேல செய்யக்கூடியவன் அப்படின்னு. அதை கர்வம்னு சொல்ல முடியாது. மாறாக அது இசைக்கலைஞனுக்குள்ளாடி இருக்கக்கூடிய தன்னுடைய திறமையின் மீதான ஒரு ஆழமான நம்பிக்கை, உறுதி, அதுல இருந்து தான் அவனுடைய கலைப்படைப்பு உருவாகுது. அப்போ மொசாட் இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்காக போக தொடங்கும் போது அவர் வியனாக்கு போறார். வியனாவினுடைய ஆஸ்திரியாவினுடைய மன்னராக இருந்த ஜோசப்பினுடைய அரண்மனையில போய் இசை நிகழ்ச்சி நடத்த போறார். அன்றைக்கு ஆஸ்திரிய அரசரும் சரி, அரச சபையும் சரி, இசைக்கலைஞர்களை ஆராய்த்தது. வியனாவை இசையினுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய இசைக்கலைஞர்கள் அங்க வாழ்ந்தாங்க. எங்க பார்த்தாலும் இசை நிகழ்ச்சிகள் நடந்தது. அரச சபையில மிகச்சிறந்த இசை நிகழ்ச்சி வழங்கப்பட்டது. இந்த ஜோசப்பும் சரி, அவருடைய அன்னையும் சரி, மிகச்சிறந்த இசை ரசிகர்கள். அதனால சிறந்த இசைக்கலைஞர்களை தன்னோட அரச சபையிலேயே வச்சுக்கிட்டாங்க, இசை நிகழ்ச்சிகள் நடத்தினாங்க. மொசாட்டும் அப்படிதான் வியன்னாக்கு வந்தார். வியன்னாக்கு வந்த போது அவர் ஒரு மிகப்பெரிய பிரபுவனுடைய வீட்டுல ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்த போறான்னு கேள்விப்பட்டு நகரமே திரண்டிருந்தது. அன்றைக்கு ஆஸ்திரிய அரச சபையினுடைய முக்கியமான ஆஸ்தான இசை கலைஞராக இருந்தவர் சாலியர். அந்த சாலியருக்கு ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையன் வாசிக்கிறான்னு உலகம் பூரா புகழ் பெற்றிருக்கு. அவன் வியனால வாசிக்க போறாங்கிறானே, அவன் என்ன அவ்வளவு பெரிய இசைக்கலைஞரா அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த விருந்துக்கு போகிறார். இந்த சாலியர் யாரு அப்படின்னா 40 ஆப்பராக்களை எழுதியவர். அந்த காலகட்டத்தில் மிகச்சிறந்த இசைக்கலைஞராக கொண்டாடப்பட்டவர். அரச சபையினுடைய ஆஸ்தான இசைஞராக இருந்தவர். அந்த வகையில் அவர் ஒரு ரொம்ப பெரிய குறிப்பிடத்தகுந்த அந்த சமூகத்தினுடைய ஒரு மனிதர். அவர் விருந்துக்கு போகிறார். விருந்துல எல்லாரும் தயாரா இருக்கிறாங்க. ஆனால் விருந்தில் இசை வாசிக்க வேண்டிய மொசாட்டை காணோம். மொசாட் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு இளம் பெண்ணை துரத்தி எலியும் பூனையும் அப்படிங்கிற விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கிறாரு. நம்ம கண்ணாமூச்சி விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஓடி ஒளிந்து விளையாடக்கூடிய ஒரு பொண்ணை துரத்தி விளையாடக்கூடியவராக இருக்கிறாரு. அவரே அந்த இசை நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது இருந்து இசை நிகழ்ச்சியை கண்டக்ட் பண்ணி அந்த இசையை மக்கள் கேட்க செய்யும் போது அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த விளையாட்டு சிறுவனிடமா இவ்வளவு பெரிய இசை மேதமை அப்படின்னு ஆச்சரியப்படுறார். இந்த புகழ் வியன்னா முழுக்க பரவ ஆரம்பிச்ச உடனே அரசருக்கே தோணுது, நாமளே அவரை அழைச்சு நாமளே ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்த சொல்லலாமே அப்படின்னு ஆஸ்திரிய அரசரான ஜோசப்பே என்ன பண்றாருன்னா மொசாட்டை அழைக்கிறார். அவர் தந்தைக்கு அதெல்லாம் ஒரு பெரிய கௌரவம். தன் பையன் அரசரால் அழைக்கப்பட்டு அரச சபையிலேயே நிகழ்ச்சி நடத்த போறானே அப்படின்னு அவங்க குடும்பமே வியனால கொஞ்ச காலம் குடியிருக்கிறாங்க. அப்போ மொசாட் அரசருக்காக ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்துறார். அந்த இசை நிகழ்ச்சியை நடத்தும் போது அந்த இசை நிகழ்ச்சியில என் ஆபரா அப்படிங்கக்கூடிய ஒரு பாடலோடு சேர்ந்த இசை அது. அந்த இசைக்கு எந்த மொழியில அந்த ஆபராவை உருவாக்குவது? ஏன்னா பொதுவாக ஆபரா இசையினுடைய சிறப்பே என்ன அப்படின்னா, அது இத்தாலிய மொழியில் தான் பெரும்பான்மையான ஆபரா பாடப்பட்டிருக்கு. ஆனால் ஜெர்மனிய மொழியில, ஆஸ்திரியா ஜெர்மனியுடைய ஒரு பகுதியா இருந்ததுனால ஜெர்மனிய மொழியில ஒரு ஆபராவை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அதை மொசாட்டும் விரும்புறார். அவர் ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்துறார். அந்த இசை நிகழ்ச்சியின் வழியாக மன்னரனுடைய விருப்பத்துக்குரியவராக வாழ்கிறார். அரச சபைக்குள்ளாடி அவருக்கு இடம் கிடைக்க ஆரம்பிக்குது. வியனாலவே தங்க ஆரம்பிக்கிறார். தன் கண் முன்னாடியே ஒரு 26 வயது இளைஞன் அரச சபைக்கு அரசருடைய மனதில் இடம் பிடித்து தேசத்தினுடைய மிகப்பெரிய இசைக்கலைஞனாக வருவதை, அவனுடைய வளர்ச்சியை, அவனுடைய புகழை சாலியரால தாங்க முடியும். அவர் ஒரு மூத்த இசைக்கலைஞர், புகழ்பெற்ற இசைக்கலைஞர். ஆனால் தன்னுடைய புகழ் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இளைஞனோட வருகையால் மங்கிறத அவர் பார்க்கிறார். தன்னால அப்படி ஒரு இசையை கொடுக்க முடியலையே அப்படின்னு ஏங்குறார், தவிக்கிறார். கடவுள் ஏன் தன்னை இந்த மாதிரியான ஒரு திறமையோட படைக்கலையே அப்படின்னு கடவுளிடம் மன்றாடுகிறார். அந்த இயலாமை, இன்னொருவருடைய புகழ் தன்னுடைய புகழை கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்குதுங்கிறது கண் முன்னாடியே ஒரு இளம் கலைஞனுடைய எழுச்சியை தாங்கிக் கொள்ள முடியாத மனம் பொறாமையாக மாறும். அந்த பொறாமையில 2 பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் அந்த பொறாமை இந்த வளர்ச்சியை எப்படியாவது தடுக்கணுமேன்னு நினைக்கிறது. இன்னொரு பக்கம், ஆஹா எவ்வளவு சிறப்பாக வாசிக்கிறான், எவ்வளவு அருமையான இசை, எப்படி இவனுக்கு இவ்வளவு திறமை அப்படின்னு அந்த இசையை கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து ருசித்து
அந்த இசையினுடைய மேதமையை முழுவதும் புரிந்து கொண்டதிலிருந்து உருவான ஒரு பொறாமை. வெறும் பொறாமை இல்லை, வெறும் பொறாமைங்கிறது இயலாதவரிடமிருந்து வருவது. அவர்களுக்கு இசையும் தெரியாது, இசையினுடைய ஞானமும் இருக்காது. ஆனால் யாரோ ஒருவர் அடைகிற புகழை பார்த்து அதை அவருக்கு கிடைக்கிறதே அப்படின்னு சொல்லி பொறாமைப்படுவாங்க. இவர் அப்படி இல்லை. இசை அறிந்த இசைக்கலைஞரான ஒருவர், தனக்கு அந்த திறமை இல்லையே, ஒரு இளைஞனிடம் அந்த திறமை இருக்கிறது, ஒரு சின்ன பையனுக்கு கடவுள் இவ்வளவு பெரிய அருளை கொடுத்திருக்கிறாரே அப்படிங்கிற அதிலிருந்து உருவான பொறாமை. அந்த சேலியர் ஒரு பக்கம் மொசாட்டை மதிக்கிறார், இன்னொரு பக்கம் மொசாட்டை வெறுக்கிறார். இந்த ஊசலாட்டம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து தான் இந்த படம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த படத்தினுடைய மூல கதையினுடைய ஒரு விதைன்னு வச்சுக்கிட்டா அதுதான் இந்த விதை. பொறாமை. அதை பொறாமைனா நம்ம மரபான ரீதியில பொறாமை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும்னா அந்த பொறாமை இல்லை. கலைஞன் இன்னொரு கலைஞனுடைய வளர்ச்சியை, புகழை, அதனுடைய கலையினுடைய சிறப்புகளை கண்டு அதிலிருந்து உருவான ஒரு பொறாமை. அந்த பொறாமையை கொண்ட சாலியர் பக்கத்திலேயே மொசாட்டை வச்சுக்கிறார். ஏன்னா அவருக்கு அந்த இசை பிடிக்கும், கேட்கணும்னு நினைக்கிறார். ஆனால் அவனை தாங்க இடத்துக்கு வந்துடக்கூடாது, அவன் தான் காலகட்டத்தினுடைய பெரிய நாயகனாக மாறிடக்கூடாதுன்னு நினைக்கிறார். விளையாட்டுத்தனத்தோட இசை மேதமையோட இருந்த மொசாட் வியனாக்கு வந்து அங்க அவர் தங்கி இருந்த ஒரு வீட்டினுடைய அந்த வீட்டு உரிமையாளருடைய பெண்ணையான கான்ஸ்டைனையே கல்யாணம் பண்ணிக்கிறார், தனி வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறார். அவர் தந்தைக்கு கோபம், தம் மகன் சரியான முடிவு எடுக்கலையோ அப்படின்னு தந்தை சால்ஸ்பர்க்கு திரும்பி போயிறார். வியனால வாழ்ந்து சிறந்த இசை படைப்புகளை எழுதி, ஆனாலும் கடனில் இருந்து பெரிய அங்கீகாரம் இல்லாமல் போய், பலருக்கும் இசை கற்றுத்தருவதற்கான ஆசிரியராக இருக்கிறேன் போய் பணிக்கு போய் அதுல புரிந்து கொள்ள முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அன்றாட வாழ்க்கையினுடைய நெருக்கடிகள், தன்னுடைய கனவுகளை, தான் செய்ய விரும்பியதை செய்ய முடியாமல் கைகளை இருக்க கட்டதே நினைக்கிற ஒரு வருத்தத்துக்குரிய, இன்னும் சொல்ல போனால் ஒரு வகையில் தன்னுடைய மேதமையை இந்த உலகம் புரிந்து கொள்ளவில்லையோ, தனக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கலையோ அப்படின்னு நினைக்க தவிக்கக்கூடியவராக தான் மொசாட் இருந்தார். மொசாட் அந்த காலகட்டத்தில் பலராலும் நிறைய இசைக்கருவிகளை வெகு விரைவாகவும் சிறப்பாகவும் எழுதியிருக்கிறார். என்னென்ன இசை வடிவங்களை எல்லாம் பயன்படுத்த முடியுமோ எல்லாவற்றையும் அவர் வந்து பரிசோதனை பண்ணி பார்த்திருக்கார், அதுல வெற்றி அடைந்திருக்கார். இன்னைக்கு கேட்கும் போது நமக்கு தெரியுது இதெல்லாம் எப்படி மொசாட் எழுதினார் அப்படின்னு. அவருடைய கடைசி நாட்கள் அப்படிங்கக்கூடியது ரொம்ப துயரமானது. 35 வயதுக்குள்ளாடி அவர் இறந்துட்டார். இறக்கும் போது வசதி இல்லாத ரொம்ப ஒரு வறுமையில தான் இறந்தார். அவருடைய இறுதி சடங்கில் கலந்து கொண்டவர்களும் குறைவு. இன்றைக்கு அங்க போய் அந்த கல்லறையில் மலர் வளையம் வைக்கக்கூடிய, அவரை கொண்டாடுகிறவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப சொற்பம் தான் அவருடைய காலத்திலேயே கிடைச்சது. இதுதான் மொசாட்டோட வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இவ்வளவு நீண்டதாக இருக்கு இல்லையா, இதுல எதை சொல்வது? ஒரு திரைப்படத்துல, அதுலயும் குறிப்பா வாழ்க்கை வரலாற்று திரைப்படங்களை எடுக்கிறவர்களுடைய பெரிய சவால், அந்த குறிப்பிட்ட யாரை பற்றிய வாழ்க்கை வரலாறோ அவருடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய எதையெல்லாம் நாம் சொல்றது. நீங்க காந்திங்கிற திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். காந்தி திரைப்படத்தில் காந்தி பிறந்ததிலிருந்து காந்தி இளைஞனாக வருகிற வரை எதுவுமே இருக்காது. ஒரு இந்தியரால் அப்படி ஒரு படத்தை உருவாக்க முடியாது. ஏன்னா ஒரு இந்தியருக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவருடைய பால்ய காலம், அவர் எங்க பிறந்தார், எங்க வளர்ந்தார், எங்க படித்தார், சிறு வயதில் எப்படி இருந்தார், எப்படியெல்லாம் அவர் வந்து தன்னோட சொந்த ஊரில் ஓடி ஆடி விளையாண்டார், யார் அவர்கள் நண்பர்கள், இதெல்லாம் இல்லாம நம்மளால ஒரு வாழ்க்கை வரலாற்று படத்தை எழுத முடியாது. ஆனா அட்டன்பரோ படத்துல எதுவுமே கிடையாது. அட்டன்பரோ படத்துல காந்தி ஒரு இளைஞனாகத்தான் அறிமுகமாவார். நேரடியாக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போறதுலேருந்து தொடங்கும். அவருடைய வாழ்வினுடைய முக்கியமான நிகழ்வுகள் மட்டும்தான் காட்டப்படும். மொசாட் படமும் அந்த மாதிரி தான். மொசாட்டினுடைய குழந்தை பருவம் மிக குறைவாக தான் காட்டப்பட்டிருக்குது. அவர் ஒரு இளைஞனாகத்தான் படம் முழுவதும் சித்தரிக்கப்படுறார். இந்த மொசாட்டினுடைய வாழ்க்கையை ஏன் மிலாஸ் ஃபோர்மன் படமாக்கணும் அப்படின்னா அதுவே ஒரு கதை. 1979 வருடம் மிலாஸ் ஃபோர்மனை லண்டன்ல ஒரு நாடகம் நடக்குது, நீங்க பார்க்க வாங்க அப்படின்னு ஒரு நண்பர் அழைத்துட்டு போறார். என்ன நாடகம்னு கேட்கிறாரு. ஒரு இசைக்கலைஞரை பத்தின நாடகம் அப்படின்னு. செக் நாட்டை சேர்ந்த மிலாஸ் ஃபோர்மனுக்கு இசை கலைஞர்கள், நாடக கலைஞர்கள் இவங்க எல்லாமே சினிமாவுக்கு இணையானவர்கள் இல்லை. இன்னும் சொல்லப்போனா நாடகம்லாம் ரொம்ப போராதான் இருக்கும் அப்படிங்கிற மனதோடையே தான் அந்த நாடகம் பார்க்க போகிறார். அங்க அவர் பார்த்த நாடகம் தான் அமேடியஸ். பீட்டர் சாஃபர்னு சொல்லப்படக்கூடிய இங்கிலாந்தினுடைய புகழ்பெற்ற நாடக ஆசிரியர் எழுதின நாடகம். அது வெற்றிகரமாக லண்டன்ல ஓடிட்டு இருந்தது. இவர் போய் பார்க்கிறார். அந்த நாடகத்துல
மொசாட்டும் அந்த சாலியரும் 2 பேருக்கு இடையில நடக்கக்கூடியதான் நாடகம். சாலியர் நாடகத்தினுடைய தொடக்கத்திலேயே மொசாட்டை தான் கொன்னுட்டேன் அப்படின்னு ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறார். ஏன் கொன்னேன்? அந்த குற்ற உணர்விலிருந்து மொசாட்டோட கதையை சொல்ல தொடங்குகிறார். நாடகத்தினுடைய 2வது அங்கமாக அது இருந்தது. முதல் அங்கம் முழுவதுமே மொசாட்டினுடைய வருகை, மொசாட்டா இசைக்கையில் செய்த சாதனைகளை சொல்றதா இருந்தது. பீட்டர் சாஃபரனுடைய இந்த நாடகம் பெரிய வெற்றி பெற்றிருந்தா கூட மிலாஸ் ஃபோர்மன் அந்த நாடகத்தை பார்த்து முடித்து அந்த மேடையினுடைய பின் அரங்கத்திலேயே போய் பீட்டர் சாஃபரோட கைகளுக்கு சொல்லியிருக்காரு, இதை நம்ம படமா பண்ணலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதனுடைய 2வது அங்கம் முதல் அங்கம் மாற்றணும். முதல் அங்கத்தை பின்னாடி நம்ம மாத்திக்கலாம். இதுக்கு ஒரு நாம திரைக்கதை எழுதலாம், திரைப்படமா உருவாக்கலாம் அப்படின்னு அவருடைய தயாரிப்பாளரை அழைத்து சொல்றாரு. ஃபோர்மன் இந்த மாதிரி ஒரு நாடகம் பார்த்தேன், அது அமேடியஸ் அப்படிங்கிற ஒரு நாடகம், மொசாட்டை பத்தினது. நாம அதை படம் பண்ணலாம், ஆனா பெரிய பொருட்செலவுல பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்னு தயாரிப்பாளர் சொல்றாரு. அதுக்கு இந்த கதை ஏற்றதாக இல்லையே, இந்த கதை சின்னதா இருக்கே அப்படின்னு. இல்ல நாங்க அதை விவாதிக்கிறோம், ஒரு நல்ல திரைக்கதையை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி பீட்டர் சாஃபரை அழைக்கிறார் மிலாஸ் ஃபோர்மன். அவங்க 2 பேரும் ஒரு 6 மாத காலம் ஒன்றாக உட்கார்ந்து இந்த திரைக்கதையை எழுதுறாங்க. பீட்டர் சாஃபரோட ஒரு நேர்காணல்ல அது ரொம்ப வேடிக்கையா சொல்றார். நாங்க 2 பேருமே ஒரு வாரம் முழுக்க திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் சந்திச்சுக்கிடுவோம். சந்திச்சு கதையினுடைய ஒவ்வொரு காட்சியாக விவாதிப்போம், சண்டை போடுவோம். நான் சொல்றது அவருக்கு பிடிக்காது, அவர் சொல்றது எனக்கு பிடிக்காது. 2 பேருமே மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மிலாஸ் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு மொசாட்டோட இசையை ஓட விடுவார். 1 மணி நேரம் 2 மணி நேரம் நாங்க 2 பேரும் இசையை கேட்போம். அந்த இசை எங்க 2 பேரையும் திரும்பி சேர்த்துருவோம். எங்கள் கருத்து வேறுபாடுகளை தாண்டி எங்க 2 பேரையும், ஆகா எவ்வளவு பெரிய ஆள் மொசாட், அவரை பத்தியில படம் எடுக்கிறோம் அப்படின்னு நாங்க 2 பேரும் இணைஞ்சிருவோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் போவோம். இப்படி வாரத்தினுடைய 5 நாட்கள் நாங்க 2 பேருமே கதை விவாதத்துல தொடர்ந்து ஈடுபடுவோம். சனி ஞாயிறு 2 பேரும் நாங்க சந்திச்சுக்கொள்ள மாட்டோம். இந்த சனி ஞாயிறுல நான் என்னுடைய பகுதியை எழுதுவேன், அவர் அவருடைய பகுதியை எழுதுவார். திரும்ப திங்கட்கிழமை சந்திச்சுக்கிடுவோம் அப்படின்னு. நண்பர்களே, இந்த படத்தினுடைய திரைக்கதை எழுதப்பட்டிருக்கு. இந்த திரைக்கதையை இப்ப நீங்க படித்தாலும் தெரியும், அது ஒரு இலக்கிய பிரதையை போல அவ்வளவு நேர்த்தியாக, கவித்துவமாக, தத்துவார்த்தமாக அந்த இசைக்கலைஞரோட வாழ்க்கை மட்டுமல்ல, அந்த காலகட்டத்தை, அதனுடைய உணர்வுகளை, இன்னும் சொல்ல போனால் மொசாட்டினுடைய மேதமையை மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தின ஒரு திரைக்கதை. அதை அவர்கள் அப்படிதான் எழுதினாங்க. அந்த திரைக்கதையில் இருக்கக்கூடிய அவர் சொன்னார், எந்த ஒரு காட்சியிலும் அது வெறும் இசையை பற்றி சொல்வதற்காக இருக்கக்கூடாது, எல்லா உணர்ச்சிகளும் இந்த படத்துல வரணும். இந்த படம் ஒரு திரையில் காணக்கூடிய அனுபவமா இருக்கும். அப்ப திரைக்கு ஏற்றபடி அந்த நாடகத்தினுடைய பிரதியை அவர்கள் மாற்றியிருக்காங்க. இன்னைக்கு பீட்டர் சாஃபரனுடைய இந்த திரைக்கதை தனியா படிக்க கிடைக்குது, நாடகம் தனியா படிக்க கிடைக்குது. நீங்க ஒரு திரைக்கலை பயிலக்கூடிய மாணவராக இருந்தா இந்த 2ஐயும் படிச்சு பாருங்க. ஒரு நாடகத்திலிருந்து திரைப்படத்தை உருவாக்கும் போது என்னெல்லாம் மாற்றிருக்கிறாங்கன்னு தெரியும். அப்புறம் இந்த படத்தை உருவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோன்னே, ஒரு 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வாழ்க்கையை சொல்லக்கூடிய படம்ங்கிறது சவால். இன்றைக்கு கூட ஒரு வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்தினுடைய முக்கியமானது, அதை எங்க படப்பிடிப்பு செய்வது, அந்த காலகட்ட முகங்கள் எப்படி இருப்பாங்க, அவருடைய உடை எப்படி இருக்கும், அந்த வீடுகள் எப்படி இருந்தது, அன்றைக்கு இந்த மின்சார வசதி இல்லாத இந்த உலகத்தில் அவர்கள் எப்படி மெழுகுவர்த்தியினுடைய வெளிச்சத்தில் வாழ்ந்தாங்க, எவ்வளவு மெழுகுவர்த்திகள் எங்கே ஏற்றி வைக்கப்படணும், எல்லாமும் தேவை. அப்படின்னா கலை இயக்கம் தான் முக்கியமானது, உடைகள் முக்கியமானது, இசை முக்கியமானது, நடிகர்கள் தேர்வும் முக்கியமானது. இந்த படத்துக்காக ஓராண்டு நடிகர்கள் தேர்வு செய்திருக்கிறாங்க. எவ்வளவு பேரை நடிகர்களுக்கு தேர்வு செய்தாங்க அப்படின்னு கேட்கும்போது தயாரிப்பாளர் சொல்றார் நேர்காணல்ல, ஒரு 1000 1200 பேரை தேர்வு பார்த்துருப்போம். தொடர்ந்து அதுக்கான ஒவ்வொரு நாளும் அதுக்கான ஆடிஷன் நடக்கும். புதுசா நடிகர்கள் வந்துட்டே இருப்பாங்க. மிலாஸ்க்கு யாரையுமே பிடிக்கல. அவர் கடைசியா சொன்னார், என் திரைப்படத்தில் வரக்கூடிய ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்களா இருக்கணும், அந்த கதாபாத்திரமாகத்தான் தெரியணுமே தவிர நடிகர்களாக தெரியக்கூடாது. அப்படின்னா அந்த கதாபாத்திரமாக தெரியக்கூடிய முகங்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சாலியராக முரே ஆபிரகாம் நடிச்சிருக்கிறார். அவர் வாழ்நாளில் மிகச்சிறந்த படம் இதுதான். அவருடைய திரை வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு திரைப்படம் அமேடியஸ். முரே ஆபிரகாம் சாலியராகவே தான் நம்ம பார்க்குறோம். அதிலும் குறிப்பாக வயதான சாலியராக படத்தினுடைய தொடக்க காட்சியில் வருவார். அப்ப நீங்க அவருடைய இடது கண்ணை பாருங்க. அந்த இடது கண் முழுவதும் திறந்திருக்காது. ஒரு தற்கொலை செய்து முயற்சி செய்து தோத்து போய் அதுல இருந்து மனநல காப்பகத்துல ஒரு தனி அறையில இருக்கக்கூடிய அந்த முதியவருடைய கண்களாகவே முரே ஆபிரகாமுடைய கண் இருக்கும். நான் ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் அவருடைய கைகளை, முகத்தை,
அவர் வார்த்தைகளை சொல்ற விதத்தை பார்ப்பேன். அது ஒரு நடிகர் திரைப்படத்தில் நடிக்கிறார் அப்படின்னு தோணவே தோணாது. மிகச்சிறந்த நடிப்பு அப்படின்னா அதுதான். அதுக்கு ஒவ்வொரு நாளும் 4-5 மணி நேரம் அவரை வயதானவருக்கான அந்த ஒப்பனையை செய்திருக்கிறாங்க. அவர் ஒவ்வொரு காட்சியில் அந்த காட்சியில தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சொல்லிலையும் அவ்வளவு அழகாக வெளிப்படுத்துவார். அந்த அவருடைய முதுமையிலிருந்து தான் இந்த படம் தொடங்குகிறது. இதே மாதிரிதான் டாம் அப்படிங்கிற அந்த நடிகரை தான், டாம் ஹால்சி அப்படிங்கிற அந்த நடிகர் தான் மொசாட்டா நடித்தார். டாம் ஹால்சி ஒரு இளம் நடிகர். மொசாட் ஒரு உலக புகழ்பெற்ற இசைக்கலைஞர். திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சிகளில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அவர் பியானோ வாசிக்கக்கூடிய காட்சி. அந்த காட்சியிலெல்லாம் அவர் நேரடியாக பியானோ வாசிக்கணும். பின்புலத்தில் அந்த இசை உண்மையாக ஒலிக்கப்பட்டா கூட கை விரல்களை சரியாக அசைக்கணும். டாம் ஹால்சி என்ன செய்தார் அப்படின்னா 4 மாதங்கள் இதுக்காக முறையாக பியானோ கற்றுக்கிட்டதோட அந்த என்ன விரல்கள் எங்கெங்க போகணுமோ அதை செய்வார். நீங்கள் படத்தில் வரக்கூடிய காட்சிகளை பாருங்க. பார்க்கும்போது அவருடைய விரல் அசைவுகளில் ஒன்று கூட தவறாக இருக்காது. ஒரு காட்சியில மொசாட் தலைகீழாக இருந்துட்டு கை விரல்களால் பியானோ வாசிப்பார். அந்த காட்சி உள்ளிட்ட எல்லா காட்சிகள்லையும் அவர் கை விரல்கள் சரியாக செய்யும். இந்த இடத்துல ஒரு வேடிக்கையாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் பியானோ காட்சிகள்னு நிறைய இருக்கு. தமிழ் சினிமாவில் ஒரு நாயகராக வந்தால் அந்த நாயகர் ஒரு வெள்ளை உடை அணிஞ்சிட்டு ஒரு பியானோ வாசிக்கிற காட்சி இருக்கும். பொதுவாக தமிழ் வீடுகளில் எவ்வளோ வீட்டில் பியானோ இருக்குன்னு தெரியாது, எங்கே அந்த மாதிரி ஒரு இசை நிகழ்ச்சி நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் தமிழ் சினிமாவில் பியானோ காட்சிகளை எல்லாம் தனியாக தொகுத்து ஒருத்தர் ஆய்வு செய்தா அவருக்கு நாம் எந்த அளவுக்கு ஹாலிவுட் திரைப்படங்கள்ல இருந்து அல்லது ஹாலிவுட் திரைப்படங்களில் வரக்கூடிய இந்த பியானோ காட்சிகள்லேருந்து பாதிப்பு கொண்டு இருக்கிறோங்கிறது தெரியும். இங்கே மொசாட்டோட கதையில் பார்த்தீங்கன்னா உண்மையான பியானோவை அவர் வாசிக்கிறார். எல்லா நடிகர்களும் தனித்துவமானவர். இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது சாலியரோட வீட்டில் ஒரு வேலையாளர் இருக்கிறார். அவர் மெழுகுவர்த்தியோட படத்தினுடைய முதல் காட்சியிலே வெளியே வருவார். அவர் அந்த வீதியில் பனி படர்ந்து அந்த வீதியில் நடந்து மெழுகுவர்த்தியோட வரக்கூடிய காட்சியில் அவரோட முகத்தை பாருங்க. அந்த மாதிரியான ஒரு நீண்ட மூக்குடைய ஒரு மனிதர் 18ஆம் நூற்றாண்டில் தான் வாழ்ந்திருக்க முடியும். ஒரு சின்ன வீட்டில் இருக்கக்கூடிய பணியாளர் கதாபாத்திரத்துக்கு கூட இவ்வளவு பொருத்தமான நடிகரை மிலாஸ் தேர்வு செய்திருக்கிறார். அரச சபையில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்த இசைக்கலைஞர்களுடைய முகத்துக்கு ரொம்ப நெருக்கமான நடிகர்களை பயன்படுத்தியிருக்கார். நிறைய காட்சிகள்ல 1000க்கு மேற்பட்ட நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு ஆப்பரா நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில எல்லாம் 800 பேர் 1000 பேர் வந்திருக்காங்க. இந்த 1000 பேரும் துணை நடிகர்கள் எல்லாம் மக்கள். அங்கே அவர்களாகவே அவர்களாகவே இந்த படத்துல இணைஞ்சிட்டு அவர்களாகவே பணியாற்றி இருக்கிறாங்க. படத்தை எங்கே எடுக்கலாம்னு நினைக்கும் போது இவர்களுக்கு வியனால போய் அந்த படத்தை எடுக்க முடியாதுன்னு தோணுச்சு. அப்போ பிராக் நகரத்தில் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. அந்த நகரத்தில் இன்னும் 18ஆம் நூற்றாண்டுடைய கட்டிடங்கள், இசை அரங்குகள் அப்படியே இருக்கு. அங்கே தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. மிலாஸ் ஃபோர்மனுடைய ஒரு பெரிய கனவு தான் இந்த திரைப்படம். பீட்டர் சாஃபரனுடைய புகழ்பெற்ற நாடகமாக இருந்தாலும் அதை திரையில ஒரு திரைப்படமாக உருவாக்கி காட்டணுங்கும் போது தொடர் பயிற்சிகள், நடிகர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய சிறப்பு பயிற்சிகள், இன்னும் சொல்ல போனா எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய கலைப்படைப்பை உருவாக்கியிருக்காங்க. அமேடியஸ் அப்படிங்கக்கூடிய திரைப்படத்துக்கு 2 கட்டு இருக்கு. ஒன்று திரையில் நாம் பார்த்து வெளியான அந்த படம், அது 160 நிமிடங்கள் கொண்டது. டைரக்டர்ஸ் கட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்ன டைரக்டர்ஸ் கட் அப்படின்னா, தியேட்டர்ல வெளியாவதற்காக தயாரிப்பாளர்கள் வெளியிட்ட திரை வடிவம் தான் 160 நிமிடம். படம் எடுத்த இயக்குனருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு டைரக்டர்ஸ் கட் அப்படின்னு அந்த படத்தினுடைய ஒரு விரிவான திரைப்படத்தை வெளியிடலாம். இந்த படத்துல டைரக்டர்ஸ் கட் பார்த்தீங்கன்னா 180 நிமிடம் இருக்கு. அப்படின்னா ஒரு 3 மணி நேர திரைப்படம் அது. இந்த 3 மணி நேரத்துக்குள்ளாடி அவர்கள் மொசாட் வாழ்க்கையினோட முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் சொல்றாங்க. அமேடியஸ் எங்கிருந்து தொடங்குது? அமேடியஸ் அப்படிங்கக்கூடிய திரைப்படத்தினுடைய முதல் சொல்லே மொசாட் அப்படிங்கிறதும். மொசாட் 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 அப்படின்னு அந்த சொல் கேட்குது. ஒரு மூடப்பட்ட அறைக்குள்ளாடி இருந்து அந்த குரல் ஒலிக்குது. வீதியில அந்த குரல் எதிரொலிக்குது. அந்த மூடப்பட்ட அறைக்கு வெளியில 2 பணியாளர்கள் கையில உணவோட அந்த அறை கதவை தட்டுறாங்க. அது சாலியரோட வீடு. சாலியரனுடைய முதுமையில் இருக்கக்கூடிய அவர் உள்ள இருந்து எதையோ கத்திட்டு இருக்காருன்னு கேட்குறாங்க. பணியாளர்கள் அவருக்கு விசுவாசமானவர்களாக இல்லை அப்படிங்கிறது போலவே இந்த காட்சி தொடங்கும். அவர்கள் அவருக்குரிய உணவை சாப்பிடுவாங்க. கதவை தட்டி அவரை மிரட்டுவது போல பேசுவாங்க. அறைக்குள்ளாடி சாலியர் தன்னோட கழுத்தை தானே அறுத்துக்கிட்டு தற்கொலை பண்ணி விழுந்து கிடப்பார். ரத்த பெருக்கல் கிடப்பார். அவரை எடுத்துட்டு போறாங்க மருத்துவமனைக்கு. அந்த காட்சியே பார்த்தீங்கன்னா தெரியும். பனி படர்ந்த அந்த வீதியில அவரை ஒரு சின்ன
கையில தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு இதில் வச்சு எடுத்துட்டு போவாங்க. இந்த ஆம்புலன்ஸ் இல்லை, அன்றைக்கு இருப்பது போல மருத்துவ வசதிகள் இல்லை. சலியருடைய பார்வையில உடனடியாக கடந்த காலத்தினுடைய சில காட்சிகள் வெளிப்படும். விருந்து, அதுல கேட்ட மொசாட்டோட இசை, நடனம் ஆடக்கூடியவர்கள், மெழுகுவர்த்தியினுடைய வெளிச்சம். அமேடியஸ்ங்கிற படத்தை நான் எனக்கு எப்போ நினைவில் வந்தாலும் உடனடியாக தோன்றுவது ஆயிரக்கணக்கான மெழுகுவர்த்தியினுடைய வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு இசை அரங்கம். அந்த இசை அரங்கில் நிகழ்த்தப்பட்ட இசையைத்தான், அந்த மொசாட்டினுடைய துள்ளலான அந்த நடிப்பு, சலியரனுடைய அந்த பரிதாபத்துக்குரிய குரல் தான் எப்பவும் ஞாபகத்துக்கு வரும். அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. ஒரு மனநல காப்பகத்துல அவரை மனநலமற்றவராக அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அவர் ஒன்றையே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கார். என்ன சொல்றார்? நான் தான் மொசாட்டை கொன்னேன், மொசாட் சாவுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு. குற்ற உணர்வில் இருந்து மொசாட்டை தான் கொலை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குமூலம் கொடுக்கக்கூடிய சாலியருடைய குரல்ல இருந்து தான் தொடங்குகிறது. இதுவரை எந்த திரைப்படத்திலும் அந்த மாதிரி உங்களுடைய எதிரி யாரோ, உங்களுடைய எதிரியினுடைய வழியாக உங்கள் கதையை சொல்வதுங்கிற திரை எழுத்து இல்லவே இல்லை. இதுல தான் முதல் முறையாக சலியரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மொசாட்டோட வாழ்க்கையை சொல்றாங்க. நாம மொசாட்டோட வாழ்க்கையை படமாக எழுதலாம்னு நினைச்சோம்னா மொசாட்டினுடைய குடும்பத்தில் இருந்து, மொசாட்டுடைய இளமை பருவத்திலிருந்து எழுதுவோம். இது அப்படி இல்லை. தான் மொசாட் போன்ற ஒரு இசை மேதையை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடிய ஒருவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லப்படுது. அவர் மனநல காப்பகத்தில் இருக்கிறார். தற்கொலை செய்து கொள்ள முயன்று தோற்று போய் அந்த மருத்துவமனையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருக்கு பிரார்த்தனை செய்வதற்காக ஒரு பாதிரியார் வரார். அந்த பாதிரியார் அந்த காப்பகத்துக்குள்ளாடி வந்து, சலியரோட அறைக்குள்ளாடி வந்து, நீங்க யாரா வேணாலும் இருங்க, ஆனால் நீங்க செய்த தவறு, உயிர் முக்கியமானது இல்லையா, நீங்கள் கடவுளினுடைய பிள்ளை இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, நான் ஒரு இசைக்கலைஞர், என்னுடைய இசையை கேட்டிருக்கீங்களா அப்படின்னு 1-2 இசை குறிப்புகளை கூட, இசை கோர்வைகளை கூட வாட்சி காட்டுறாரு. அந்த பாதிரியாருக்கு இசையை கேட்டிருக்காரே தவிர அவருக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. இன்னொரு இசையை வாழ்த்து காட்ட உடனே அவர் உடனே அந்த பாதிரியாரும் சேர்ந்து முணுமுணுக்கிறார். இது ஞாபகம் இருக்கு, இது நீங்க வாழ்த்தியதான்னு கேட்டா இது இல்லை, இது மொசாட் வாழ்த்தியதுன்னு சொல்றார். அங்கேயே படம் தொடங்கியிருக்கு நண்பர்களே. சாலியருடைய இசை யார் மனதிலும் இல்லை, யார் நினைவிலும் இல்லை. புகழ்பெற்ற இசைக்கலைஞராக இருந்தாலும் மக்கள் மனதில் அந்த இசை இல்லை. ஆனால் மொசாட் இல்லை. ஆனால் மொசாட்டுடைய இசை இருக்கு. கேட்ட மாத்திரம் அது நினைவு வருகிறது. அது மொசாட் அப்படின்னு தெரியாமலே நீங்க கூட அந்த இசையை எங்கேயாவது கேட்டிருப்பீங்க, ஏதாவது திரைப்படத்துல பார்த்துருப்பீங்க. அதுதான் மொசாட்டினுடைய பெரிய விஷயம். அங்கேயே படம் தொடங்கியது. அப்போ அவர் சொல்றார், மொசாட்டா அப்படின்னு சொல்றாரு. அப்போ கடவுளின் முன்னால் நாம எல்லாரும் சமம் தானேன்னு பாதிரியார் சொல்லும் போது ஒரு நக்கலான துணியில சலியர் கேட்கிறாரு, அப்படியா, கடவுள் முன்னாடி எல்லாரும் சமந்தானா அப்படின்னு. ஏன் அப்படின்னா தான் சமமாக நடத்தப்படவில்லை அப்படிங்கிற எண்ணம் சாலியருக்கு இருக்கு. படத்துல நிறைய காட்சிகளில் சாலியர் கடவுளிடம்தான் உரையாடுகிறார், கடவுளிடம்தான் முறையாடுகிறார், கடவுளிடமிருந்து தான், கடவுள் முன்னாடி தான் தன் மனதை திறந்து காட்டுகிறார். அவர் கடவுள்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கிறார், என்னன்னா உங்களை நான் எவ்வளவு கும்பிடுறேன், எனக்கு ஏன் அந்த திறமையை கொடுக்கல, என்னுடைய இசைக்கு ஏன் அவ்வளவு ஒரு அழிவற்ற இசையாக அது இல்லை, ஆனால் இந்த மொசாட்டு கொடுத்துட்டீங்களே, இந்த மொசாட்டை விட நான் எவ்வளவு ஏன் குறைஞ்சவனா இருக்கேன்னு கடவுள்கிட்ட மன்றாடுகிறார். இங்கே அப்படிதான் சொல்லுவார். இந்த படமே பாருங்க எவ்வளவு அழகாக ஒரு திரைக்கதை எழுதப்பட்டிருக்குன்னா, ஒரு மனநல காப்பகம், தற்கொலை செய்து மீண்ட ஒருவர், அவர் பாதிரியாரிடம் இசைக்கலைஞருடைய வாழ்க்கையை சொல்றார். பொதுவாக பாதிரியார்கள்னா அப்படின்னா அவங்க சமயம் சார்ந்தவர்கள், அவர் இசைக்கலைஞர் அல்ல. ஆனால் பொறுமையாக சலியர் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் அந்த பாதிரியார் கேட்டுட்டு இருக்கிறார். அவர் தான் படம் பார்க்கிறார். நம்மிடம் தான் நேரடியாக சொல்றார். அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். சலியரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த படம் கொஞ்சம் கொஞ்சமாக விவரிக்க ஆரம்பிக்குது மொசாட்டோட வாழ்க்கையை. எங்க தொடங்குது? மொசாட்டுடைய 26 வயதுல தொடங்குது. இடைவிட்டாக சில காட்சிகள்ல மொசாட்டினுடைய குழந்தை பருவம் காட்டப்படுது. அங்க கூட ஒரு இசைக்கலைஞனுடைய மேதமையை சொல்றதுக்கு இந்த படத்துல நிறைய சின்ன 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 அழகான விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. கண்ணை கட்டிக்கிட்டு பியானோ வாசிப்பார் மொசாட். கண்ணை கட்டிட்டு எப்படி நீங்க வாசிப்பீங்க? அதுதான் அவர் தலைகீழாக வாசிப்பார். இன்னும் சொல்ல போனா ஒரு காட்சி இருக்கு படத்துல. அந்த காட்சியில அவர் இசை வாசிக்கிறதை கேட்டு குறைச்சிட்டு இருந்த நாயெல்லாம் கூட குரலை அமர்த்தி அதுக்கப்புறம் அமைதியாக சாந்தமாக அந்த இசை கேட்க தொடங்கும். அவருடைய இசை நிகரற்றதுன்னு விளக்குவதற்கு பல காட்சிகளை சலியர் வழியாவே செய்திருக்கிறாங்க. மொசாட் வரார், வியனால இருக்கிறார், வியனால புகழ்பெற்ற இசைக்கலைஞர்களாக வளர்கிறார்,
திருமணம் செய்து கொள்கிறார், ஆபரா நடத்துகிறார். எல்லா இடத்துலையும் பக்கத்தில் இருந்துட்டு சலியர் அவரை பார்த்துட்டே இருக்கிறார். முழு படத்திலும் ஒரு இடத்தில் கூட மொசாட்டை பற்றி அவர் மோசமான ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டார், திட்ட மாட்டார், வெறுக்க மாட்டார். ஆனால் உள்ளுக்குள்ள அடி வேதனைப்பட்டே இருப்பார். அவருக்கு தெரிகிறதுனா ஒரு இடத்துல அவருடைய மொசாட்டுடைய மனைவி கொண்டு வந்து மொசாட் எழுதிய இசைக்குறிப்புகள் எல்லாம் சலியர்கிட்ட கொடுத்து இதை பாருங்கும் போது அவர் புரட்டி பார்த்துட்டு ஒரு அடித்தல் திருத்தல் இல்லையே, ஏற்கனவே முடிந்த ஒரு இசையை எல்லாம் முடிஞ்சதை அப்படியே பார்த்து எழுதினது போல எழுதியிருக்கிறாரே, எப்படி இந்த திறமை இருந்ததேன்னு உண்மையில கண்ணீர் விடுகிற தன்னத்தை தான் அடைகிறார். அதுதான் நண்பர்களே கலையினுடைய பெரிய சிறப்பு. உங்கள் எதிரிகளாலும் நீங்கள் புகழப்படணும். உங்கள் எதிரிகளும் உங்களுடைய திறமையை குறைவாக மதிப்பிடக்கூடாது. உங்கள் எதிரிக்கும் தெரியணும் இவர் ஒரு அசலான கலைஞர், உண்மையான கலைஞர், நிகரற்ற கலைஞர் அப்படின்னு உங்க எதிரியும் சொல்லணுங்கிறது தான் கலையினுடைய பெரிய விஷயம். சலியர் அதை சொல்றதோட சலியர் வியந்து 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 பார்க்கிறார். பக்கத்திலேயே இருக்கிறார். கிடைக்கிற தருணத்தில எல்லாம் அவரோட பேசுறார். அவங்க 2 பேரும் இனிப்பு சாப்பிடுறாங்க. விளையாட்டுத்தனமாக மொசாட்டை அரசர் வரவேற்கிற காட்சியில மொசாட்டை வரவேற்கிறதுக்காக சலியர் ஒரு வரவேற்பு இசையை எழுதுறார். அந்த இசையை மன்னருக்கு பயிற்சி தரக்கூடிய ஒரு காட்சி இருக்கு. ஆஸ்திரிய மன்னர் உண்மையிலேயே ஜோசப் இசை தெரிந்தவர், இசையில் ஆர்வம் கொண்டவர், மிகச்சிறந்த இசைக்கலைஞர்களை உருவாக்கியவர். ஆனால் படத்தில் அப்படி அவர் சித்தரிக்கப்படலை. படத்தில் அவர் கொஞ்சம் கேலி பண்ணக்கூடியவராக தான் சித்தரிக்கப்பட்டிருக்கார். இதில் அவருக்கு வாசிக்க தெரியாது, சலியர் தான் வாசிப்பார். அந்த இசையை கேட்ட மாத்திரம், ஒரே ஒரு தடவை வெளியிலிருந்து கேட்ட மாத்திரம் மொசாட் வாசிப்பார். வாசிப்பதோடு அதை இப்படி எழுதியிருக்கலாம், இப்படி வாசிக்கலாம்னு சொல்லி மேம்படுத்திக்கிட்டே இருப்பார். அப்போ முறை ஆபிரகாமினுடைய ஒரு ஷாட் இருக்கு. அவருடைய முகத்தில் தன் இசையை தன்னை விட சிறப்பாக மேம்படுத்தி ஒருவன் வாசிக்கிறானே, அதையே வாசிக்க முடியலையே. இன்னொன்னு தான் இடத்துக்கே உன்னை வரவேற்கும் போதும் கூட என்னை அவமானப்படுத்துகிறாயே, இது சரியா அப்படிங்கக்கூடிய ஆதங்கம் இருக்கு. நடிகர்கள் எந்த அளவுக்கு மிகச் சிறப்பானவர்கள் அப்படின்னா, ஒரு கதாபாத்திரத்தின் வழியாக அவர்கள் எத்தனை வகையான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறாங்க. நீங்க வயதாகி தற்கொலை செய்து கொள்ளும் போது அந்த முறை ஆபிரகாமுடைய சொற்கள் ஒன்னொன்னுக்கு இடைவெளி இருக்கும், அவருடைய பார்வையில் இருக்கும். நான் சொன்னது போல ஒரு இடது கண்ணு பாதி திறந்திருக்காது. அவருடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கம், அப்போ அவர் சொல்லும் போது ஏற்படக்கூடிய பரவசத்தில் வெளிப்படுகிற முகம் எல்லாம் வேற. அதே முறை ஆபிரகாம் இந்த மொசாட்டை வரவேற்க மன்னருக்கு பக்கத்தில் இருக்கும் போது வெளிப்படுகிறது வேற. இதே போல ஒரு விருந்தின் போது அவர் பக்கத்தில் இருந்து மொசாட் செய்யக்கூடிய அந்த வேடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது இருக்கிறவர். அவருக்கு ஒரு நேரத்தில் என்ன அப்படின்னா, அந்த மொசாட்டை எவ்வளவு பிடிக்குங்கிறதும் படத்துல ரொம்ப அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. மொசாட் கடன்ல தவிக்கிறார். அவருக்கு மாணவர்கள் யாரும் அவர்கிட்ட படிக்க விரும்பல. அவர் நிறைய ஊதாரித்தனமாக செலவு செய்கிறார். இளவரசிக்கு இசை கற்றுத்தரக்கூடியதுக்கான ஒரு ஆசிரியர் பணி இருக்கு. அந்த பணிக்கு விண்ணப்பிக்கணும் போது, நான் ஒரு இசைக்கலைஞன் விண்ணப்பெல்லாம் செய்ய மாட்டேன், வேணும்னா என்னை போடுங்க, நான் கற்றுத்தரேங்கிறார். ஆனால் அங்க விண்ணப்பித்து நேர்முக தேர்வு நடத்தி அதுக்கப்புறம் தான் அந்த இடம் கிடைக்கும், அந்த வேலை கிடைக்கும், அது ஊதியம் தரக்கூடியது. மொசாட்டுடைய மனைவி சலியரை சந்திக்கிற காட்சி இருக்கு. அந்த காட்சியில் சலியர் அந்த மனைவியிடம் கேட்கிறார், பதிலுக்கு நீ என்ன பண்ணுவ, என் கூட படுத்துக்கிடுவியா அப்படின்னு கேட்கிறார். அந்த அம்மா அதுக்கு கூட தயாரா இருக்காங்க. தயாரா இருப்பதோட அவங்க சொல்றாங்க, எப்படியாவது மொசாட்டுக்கு ஒரு நிரந்தர வருமானம் வேணும். அவர் இசை மேதை தான், நிகரில்லாத இசைக்கலைஞர் தான், ஆனால் குடும்பம் நடத்தணுமே. அவர் செலவு செய்யும் போது அவருடைய ஓட்டை கைகளில் பணம் தங்குறதே இல்லையே, போயிருதே. கொஞ்சம் நிரந்தர வருமானத்துக்கு ஏதாவது செய்யக்கூடாதாங்கும் போது அவங்க வர்றாங்க, அவர்கள் இசைக்குறிப்புகள்லாம் கொண்டுட்டு வராங்க. அந்த அம்மாவை வர வைத்து அந்த அம்மாவினுடைய உடைகளை எல்லாம் களைய வைத்து வேணாம் போன்னு தடுத்து எடுப்பார் சலியர். அந்த அவமானப்படுத்தக்கூடிய ஒரு காட்சி தான் அவருடைய மனதினுடைய வெறுப்பினுடைய உச்சம். அந்த ஒன்றை எடுத்துட்டீங்கன்னா சலியர் எங்கேயுமே ஒரு தவறான மனிதர் இல்லை, எங்கேயுமே ஒரு தவறான செய்கைகளை அவர் செய்யவே இல்லை. ஆராதிக்கக்கூடிய ஒரு மனிதராகத்தான் இருக்கிறாரு. ஒரு வகையில் பார்த்தால் லியோபோல்டுங்கிற அந்த மொசாட்டுடைய தந்தை, அதுக்கு நீர் அதே போல இன்னொரு தந்தையாக தான் நான் சலியரையே பார்க்குறேன். இந்த சலியரனுடைய அந்த நான் படத்துல பல காட்சிகள் அவர் நின்று பக்கத்துல இருந்து அப்படி மொசாட்டை பார்த்துட்டே இருப்பாரு. பேச விரும்புவார், ஆனா பேச மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக மொசாட் தன்னுடைய புகழினுடைய உச்சத்தை அடைகிறார். இன்னொரு பக்கம் வாழ்க்கை நெருக்கடிகள் அவருக்கு இருக்கு, போதுமான பணம் கிடைக்கல,
முழு நாள் வீட்டில் வெளியிலேயே போகாம வீட்டுக்குள்ளேயே அடைந்து தன்னுடைய ஒரு இசை குறிப்புகளை எழுதிட்டே இருக்கிறாரு. ஆனால் அதனால அவருக்கு உடல்நலம் கெடுது. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தன் வாழ்வினுடைய முடிவை நோக்கி அவரே போறார். படத்தில் மொசாட் இறந்த பிறகு அவர்களுடைய கல்லறையில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி இருக்கு. அங்க பாருங்க, அங்கே மொரே ஆபிரகாமுடைய நடிப்பு வேற. ஒரு மொசாட்டோட வாழ்க்கையை சொல்லக்கூடிய இந்த திரைப்படத்துல மிகச்சிறந்த நடிப்பு, மொசாட்டோட இசையவே சிறப்பாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய விதம், இதெல்லாம் தாண்டி 18ஆம் நூற்றாண்டை மறு உருவாக்கம் செய்த அந்த ஒளிப்பதிவு, பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபிக்காக இந்த படம் அவார்டு வாங்கியிருக்கு. 8 ஆஸ்கார் விருதுகளை பெற்றிருக்கு. 40 சர்வதேச திரைப்பட விருதுகளுக்கு இந்த படம் தேர்வாகி அதில் 20 சிறந்த விருதுகளை பெற்றிருக்கு. அப்படின்னா உலகினுடைய என்றைக்கும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய சிறந்த கலைப்படைப்புகளில் ஒன்றாகத்தான் மிலாஸ் ஃபார்மனுடைய இந்த படத்தில் இருக்கு. ஆனால் உண்மையில் இது வரலாற்று பூர்வமாக சலியர் இப்படி மொசாட்டை வெறுத்தாரா, கொலை செய்தாரா அப்படின்னா இல்லை. அதற்கான சான்றுகள் எதுவும் இல்லை. சலியர் தன் காலகட்டத்தினுடைய புகழ்பெற்ற இசைக்கலைஞராக இருந்ததோடு அரச சபையிலும் இருந்தார். அவர் மொசாட்டோட பழகினார், மொசாட்டோட மேதமையை தெரிந்து கொண்டார், மொசாட்டை வெறுத்தார், எல்லாம் சரி. ஆனால் அவர் கொலையெல்லாம் செய்யல. இந்த கதை எங்கிருந்து உருவானது? இந்த கதை பீட்டர் சாஃபருடைய நாடகத்திலிருந்து உருவாகல. பீட்டர் சாஃபருக்கு முன்னாடியே புஷ்கின் இப்படி ஒரு கதையை உருவாக்கினார். புஷ்கின் தான் முதல்ல சலியருக்கும் மொசாட்டுக்கும் இடையில் இப்படி ஒரு விரோதம் இருந்தது, மொசாட்டை விஷம் கொடுத்து கொலை செய்துட்டார் சலியர் அப்படிங்கக்கூடியதை புஷ்கின் தான் முதல்ல எழுதினார். அந்த புஷ்கின்லேருந்து பீட்டர் சாஃபர் ஒரு நாடகத்தை எழுதினார். அந்த நாடகம் திரைப்படமான பின்னாடி உலகமே இன்று சாலியருங்கிறவரை மொசாட்டை கொன்ற குற்றவாளியை போல கருது. ஆனால் அப்படி இல்லை. ஆனால் படத்தில் சாலியர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், என் இசை என் காலத்தோடு முடிந்து விடுகிறது, மொசாட்டினுடைய இசை அழிவற்றது, நிரந்தரமானது, தலைமுறைகளை தாண்டி வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடியது அப்படிங்கிறது உண்மையாயிருச்சு. இன்னைக்கு சாலியரை எந்த பெரிய இசை அரங்கத்திலையும் யாரும் விரும்பி கேட்கறதில்லை, அந்த இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுறதில்லை. ஆனால் மொசாட்டினுடைய இசை கேட்காத இடமே கிடையாது, அரங்குகளே இல்லை. உலகின் எல்லா பெரிய இசை அரங்கத்திலையும் மொசாட்டை ஏதாவது ஒரு கண்டக்டர், யாராவது ஒரு புரவலர் நடத்திட்டே இருக்காரு. இன்னைக்கும் நீங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு போனால் எங்காவது ஒரு மொசாட்டோடைய இசை நிகழ்ச்சியை கேட்கலாம். உங்கள் வாழ்நாளில் தவறவிடக்கூடாது ஏதாவது ஒன்று இருக்குன்னா இது போன்ற ஒரு மேற்கத்திய இசை நிகழ்வை நேரடியாக நீங்கள் போய் இருந்து கேட்டு பாருங்க. 100 பேர் இணைந்து ஒரு இசையை உங்கள் கண்ணு முன்னாடி வழங்கக்கூடிய அந்த அனுபவம்ங்கிறது எளிதானதில்லை, மிக மிக மிகப்பெரிய பரிசு அப்படின்னு தான் நினைப்பேன். அதுலேயும் கூட இந்த படத்தில் ஒரு காட்சி இருக்கு. அது மொசாட்டினுடைய ஒரு ஆப்பரா நடக்கிற இடம். அது பிராக் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இசைக்கூடத்தை தேர்வு செய்து அங்க நூற்றுக்கணக்கான மெழுகுவர்த்திகளை ஏற்றி நிஜமான பார்வையாளர்களோடு நிஜமாக அந்த திரைப்பட காட்சி படமாக்கப்பட்டது. என்ன சிறப்பு தெரியுமா? அந்த அரங்கத்தில் தான் உண்மையான மொசாட் உண்மையான அந்த இசையை நிகழ்த்தினார். எந்த மேடையில் மொசாட் நின்று இசையை வழங்கினாரோ அதே மேடையில் அதே அரங்கில் மொசாட்டாக நடிப்பவர் இசையை வழங்க போகிறார். அந்த காட்சியை படமாக்க போகிறாங்க. பீட்டர் சாஃபர் அதை பார்த்து கண்ணீர் விட்டார் அப்படின்னு சொன்னாங்க. நான் எழுதிய ஒரு காட்சி நிஜமான அரங்கத்தில் நிஜமாக மொசாட் வாசித்த அதே அரங்கத்துல அதே இடத்துல அப்படியே படமாக்கப்படுதுன்னு. அந்த காட்சி எவ்வளவு அழகாக படமாக்கப்பட்டிருக்கும். இப்ப நினைத்தாலும் இருக்கு, அப்படி அங்கங்க இருக்கக்கூடிய அந்த பெரிய இசை அரங்கத்தை அவ்வளவு அழகாக அவங்க ஒளி ஊட்டியிருப்பாங்க, படமாக்கியிருப்பாங்க. படத்துல 18ஆம் நூற்றாண்டு உடைகள் எல்லாம் அவ்வளவு கச்சிதமாக உருவாக்கப்பட்டிருக்கு. எப்படி அந்த ஒரு காட்சி இருக்கு, அந்த காட்சியில வீதியில மொசாட் நடந்து போறார். அந்த வீதியில இருக்கக்கூடிய எல்லா செயல்களும் 18ஆம் நூற்றாண்டில் மட்டுமே நடக்கூடியது. 18ஆம் நூற்றாண்டினுடைய ஒப்பனைகள், 18ஆம் நூற்றாண்டுல இந்த சிகை அலங்காரங்கள், 18ஆம் நூற்றாண்டினுடைய உணவு, நிறைய படத்துல உணவு காட்சிகள் வருது. நம்ம படமும் சரித்திர படம் பண்ணா நமக்கு இருக்கிற பெரிய சிரமமே அந்த காலத்துல என்ன சாப்பிட்டாங்க, எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி பரிமாறினாங்க, அதை தட்டுல கொடுக்கணுமா பாத்திரத்துல கொடுக்கணுமா, எப்படி வழங்கணுங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த படத்துல எல்லாமும் துல்லியமாக செய்யப்பட்டதோட அதை பட தொகுப்பு செய்யும் போது அவ்வளவு கச்சிதமாக இடைவெட்டி முன்னும் பின்னுமாக நினைவுகளிலே கோர்த்திருக்க விதம் இருக்கு இல்லையா, அபாரம். அந்த வகையில அமேடியஸ் அப்படிங்கக்கூடியது ஒரு இசைக்கலைஞரோட வாழ்க்கையை மட்டும் சொல்லல, 18ஆம் நூற்றாண்டை, மேற்கத்திய இசையை, மேற்கத்திய இசையினுடைய மேதையினுடைய வாழ்க்கையை
அவர் சொந்த வாழ்வில் சந்தித்த இன்ப துன்பங்களை எல்லாவற்றையும் சொல்லுது. இன்னொரு பக்கம் இருக்கு இந்த படத்துக்கு என்னன்னா, சினிமா அப்படிங்கக்கூடிய இதுல நிறைய இசைக்கலைஞர்களோட வாழ்க்கை படமாக்கப்பட்டிருக்கு. இப்போ பீதோவனுக்கு கூட 2-3 திரைப்படங்கள் இருக்கு. பாகுனோட வாழ்க்கை படமாக்கப்பட்டிருக்கு. வால்டேனோட வாழ்க்கை, ஹைடனோட வாழ்க்கை எல்லாம் படமாக்கப்பட்டிருக்கு. ஆனால் மொசாட்டினுடைய இந்த மிலாஸ் ஃபோர்மன் எடுத்த அமேடியஸ்க்கு நிகராக இல்லை. ஆனால் இந்த மாதிரியான ஒரு படத்தை எல்லாம் நம்ம ஒரு திரை அரங்கத்துல பார்க்கணும். பெரிய அரங்கத்துல நாம் அதை பார்க்கணும். அப்பதான் அதை முழுமையான அனுபவம் பெற முடியும். நமக்கு இருக்கக்கூடிய திரை அரங்குகள் பொதுவாக இப்போ வெளியாகிற படத்தை பார்க்கணும். பழைய படத்தை பார்க்கணும்னா நீங்க தொலைக்காட்சியிலையோ ஓடிடியிலே தான் பார்க்க முடியும். ஆனா ஐரோப்பாவில் அப்படி இல்லை. அங்க இருக்கக்கூடிய ஆர்ட் ஹவுஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அரிய திரைப்படங்களை, சிறந்த திரைப்படங்களை திரைப்படுவதற்கான அரங்குகள் நம்மகிட்ட இல்லை. ஆனால் எதிர்காலத்தில் அது உருவாகும்னு நான் நம்புறேன். அப்படி ஒரு ஆர்ட் ஹவுஸ்ங்கிற ஒரு சினிமா தியேட்டர் இருந்தா அங்க இது போல உலகத்தினுடைய மிகச்சிறந்த நல்ல படங்களை நம்ம பார்க்கலாம். நீங்க ஒரு அகன்ற திரையில அமேடியஸை இன்னைக்கு இருக்கக்கூடிய 4K வந்து அந்த படத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? ஆனா அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இங்கே இல்லை. ஆனால் சில நாடுகள்ல நீங்க ஐரோப்பாவில் போனீங்கன்னா அந்த படத்தை பார்க்க முடியும். ஆனாலும் இந்த படம் நல்ல எல்டியானது. அப்படிதான் நான் முதல்ல பார்த்தேன். இன்றைக்கு நல்ல பிரதிகள் அதனுடைய காண கிடைக்குது. இன்னைக்கு நிறைய ஹோம் தியேட்டர் வந்துருச்சு. அவங்க வீட்டிலேயே அதை பார்க்க முடியும்னா பார்க்கலாம். ஆனா இதை பார்ப்பதன் வழியாக நாம என்ன கத்துக்கிட முடியும் அப்படின்னா, ஒருவருடைய வாழ்க்கையை சொல்வதற்கு எங்கெங்க இருந்தாலும் எப்படியெல்லாம் சொல்லணும். ஒரு சலியரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மொசாட்டை சொல்லலாம்ங்கிறது திரைக்கதை ஆசிரியர்களுக்கு. ஒரு மொசாட்டோட உண்மையான இசையை எடுத்து திரைப்படத்தில் எப்படி பயன்படுத்தலாங்கிறது ஒரு இசையமைப்பாளருக்கு. ஒரு 18ஆம் நூற்றாண்டை உருவாக்குவதற்கு ஒளிப்பதிவாளர் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னங்கிறதுக்கு இது ஒரு உதாரண படம். அப்படிங்கிற வகையில் அவர்களுக்கு என்று ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த படம் ஒரு மிகச்சிறந்த பங்களிப்பை செய்திருக்கு. நீங்க ஒரு சினிமா ஆர்வலராக இருந்தா, சினிமா பண்ண விரும்பினீங்கன்னா அல்லது சினிமாவை ரசிக்க விரும்பினீங்கன்னா கட்டாயம் நீங்க அமேடியஸை பார்க்கணும்னு சொல்றேன். பார்ப்பதோடு அதனுடைய திரைக்கதை புத்தகமாக வெளியாயிருக்கு. திரைக்கதையை படிச்சு பாருங்க. வசனங்களை எல்லாம் எவ்வளவு அழகாக எழுதியிருக்காங்க, கவித்துவமாக எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் சலியார்கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய அந்த சொற்கள் இருக்குல்ல, அது சாதாரண சொற்கள் இல்லை. மனதினுடைய ஆழத்திலிருந்து இருக்கு. அவ்வளவு பிரில்லியண்டான ஒரு ரைட்டிங் உள்ள ஒரு திரைப்படம் அது. எனக்கு நான் உலகினுடைய மிகச்சிறந்த திரைப்படங்களை பார்த்திருந்தாலும் எப்பவும் அமேடியஸ்க்கு ஒரு இடம் இருக்கு. ஆண்டில் ஒரு முறையாவது அந்த படத்தை நான் திரும்ப பார்ப்பேன். அப்படி ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் அந்த படம் பார்த்த பிறகு கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து அந்த படத்தினுடைய பாதிப்பிலிருந்து விடுபடாமல் மொசாட்டை கேட்டுட்டே இருப்பேன். எப்போதெல்லாம் மொசாட்டை நீங்கள் கேட்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்க ஒரு பனி பிரதேசத்தில் இருக்கிறது போல, ஒரு வசந்த காலத்தை முழுமையாக அனுபவிப்பது போல, முற்றிலும் அறியாத ஒரு பெரிய நிலப்பரப்பில் நீங்க சொல்றது போல, ஒரு நூற்றாண்டுக்குள் பிரவேசிப்பதை போன்ற உணர்வை அடைவீங்க. இசை மனிதனை திரும்ப 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 புத்துணர்வு கொள்ள வைக்கிறது. அன்றாட வாழ்க்கை தரக்கூடிய எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் விடுபட வைக்கிறது. திரைப்படம் என்பது ஒரு மிகப்பெரிய கலை வடிவம்ங்கிறதுக்கு அமேடியஸ் போன்ற படங்கள் தான் சாட்சி என்பர்களே. இன்னொரு முறை இன்னொரு திரைப்படத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.